வெல்கம் டு லங்கா டுடே நியூஸ். இது இன்றைய உலக செய்திகளின் தொகுப்பு. முதலில் தலைப்புச் செய்திகள். செங்கடலில் ஹவுத்தி படகினர் தாக்குதல். கடலில் மூழ்கிய சரக்கு கப்பல். கடத்தப்பட்ட ஊழியர்கள். சுவிட்சர்லாந்தில் அமலுக்கு வந்த 24 மணி நேரமும் ஆன்லைன் காவல்துறை சேவை. பெருகும் மக்கள் ஆதரவு. யமன் நாட்டில் மரண தண்டனைக்காக காத்திருக்கும் கேரள செவிலியர். இந்திய உச்சநீதிமன்றத்தின் முடிவு. அமெரிக்காவுடன் வர்த்தக ஒப்பந்தத்திற்கான இறுதி பேச்சுவார்த்தையில் முன்னேற்றம். பள்ளி குழந்தைகளின் உணவில் பெயிண்ட் கலந்து சீனாவில் அதிர்ச்சி சம்பவம். ஆப்கானிஸ்தானில் நிலநடுக்கம். டிக்டர் அளவுகோலில் 4.3 பதிவு. நடுவாடில் மோதிக்கொண்ட 2 பயிற்சி விமானங்கள். கேரள இளைஞர் உட்பட 2 பலி. உக்ரைன் மீது ரஷ்யா மீண்டும் ட்ரோன் தாக்குதல். நகரெங்கிலும் பற்றி எரியும் தீ. இனி விரிவான செய்திகள். ஆப்கானிஸ்தானில் இன்று மதியம் திடீர் நிலநடுக்கம் ஏற்பட்டிருக்கின்றது. மதியம் 2:31 மணியளவில் ஏற்பட்ட நிலநடுக்கம் டிக்டர் அளவுகோலில் 4.3 பதிவாகி உள்ளது என தேசிய நிலதிர்வு மையம் தெரிவித்திருக்கின்றது. ஆப்கானிஸ்தானில் 10 கிலோமீட்டர் ஆழத்தை மையமாக கொண்டு இந்த நிலநடுக்கம் 36.26 டிகிரி வடக்கு அட்சரேகையிலும் 71.25 டிகிரி கிழக்கு தீட்சரேகையிலும் இருக்கும் என முதலில் தீர்மானிக்கப்பட்டது. இந்த நிலநடுக்கத்தால் ஏற்பட்ட பாதிப்புகள் பற்றிய விவரங்கள் எதுவும் உடனடியாக வெளியிடப்படவில்லை. கேரளாவைச் சேர்ந்த செவிலியர் ஒருவருக்கு யமன் நாட்டில் 16ஆம் தேதி மரண தண்டனை நிறைவேற்றப்பட இருப்பதாக அறிவிக்கப்பட்டுள்ள நிலையில் அவரது தண்டனையை நிறுத்துவதற்காக தனியார் அமைப்பொன்று இந்திய உச்சநீதிமன்றத்தை அணுகியிருக்கின்றது. இந்தியாவின் கேரள மாநிலத்தைச் சேர்ந்தவர் நிமிஷா பிரியா 2008ஆம் ஆண்டு யமன் நாட்டில் அவருக்கு செவிலியர் வேலை கிடைத்திருந்தது. செவிலியராக பணி செய்ததில் கிடைத்த வருவாய் போதுமானதாக இல்லாததால் சொந்தமாக கிளினிக் துவங்க முடிவு செய்திருக்கின்றார். ஆனால் யமன் நாட்டில் சொந்தமாக தொழில் துவங்க வேண்டுமானால் உள்ளூர் கூட்டாளர் ஒருவர் தேவை. அப்பொழுது நிமிஷாவுக்கு ஏமன் நாட்டவரான மஹதி என்பவர் உதவ முன்வந்திருக்கின்றார். ஆனால் பின்னர் மஹதி நிமிஷா தன் மனைவி என்பதற்கான போலியான ஆதாரங்களை உருவாக்கியதுடன் கிளினிக்கில் கிடைக்கும் பணத்தையும் எடுத்துக்கொள்ள துவங்கியிருக்கின்றார். நிமிஷாவை அடித்து துன்புறுத்தியதுடன் அவரது பாஸ்போர்ட்டையும் மஹதி பறித்து வைத்துக் கொள்ள எப்படியாவது தனது பாஸ்போர்ட்டை மீட்டு தப்பி வந்துவிட வேண்டும் என திட்டமிட்ட நிமிஷா மஹதிக்கு மயக்க ஊசி போட்டிருக்கின்றார். ஆனால் மயக்க மருந்தின் அளவு அதிகமாகவே மஹதி உயிரிழந்திருக்கின்றார். மஹதியை கொலை செய்ததாக கைது செய்யப்பட்ட நிமிஷாவுக்கு மரண தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது. நிமிஷாவின் தண்டனையை குறைக்க எடுக்கப்பட்ட முயற்சிகள் எதுவும் இதுவரை பலனளிக்காத நிலையில் அடுத்த புதன்கிழமை அதாவது ஜூலை மாதம் 16ஆம் தேதி நிமிஷாவுக்கு மரண தண்டனை நிறைவேற்றப்பட உள்ளது. இந்த நிலையில் நிமிஷா விவகாரத்தில் இந்திய அரசு தலையிட வலியுறுத்துமாறு இந்திய உச்சநீதிமன்றத்தை கோரி புகார் மனு ஒன்று அளிக்கப்பட்டிருக்கின்றது. அதை ஏற்றுக்கொண்ட உச்சநீதிமன்றம் திங்கட்கிழமை அதாவது ஜூலை மாதம் 14ஆம் தேதி நிமிஷா தொடர்பான வழக்கை ஏற்றுக்கொள்ள ஒப்புதல் அளித்திருக்கின்றது. மேலும் யமன் நாட்டில் இஸ்லாமிய சட்டமான சரியா சட்டம் பின்பற்றப்படுவதால் அச்சட்டப்படி பாதிக்கப்பட்டவர்களின் குடும்பத்துக்கு இரத்த பணம் எனும் ஒரு தொகையை செலுத்தினால் அவர்கள் குற்றவாளியை மன்னிப்பதாக அறிவிப்பார்கள். அது தொடர்பாக யமன் அரசுடன் பேச்சுவார்த்தை நடத்துமாறும் இந்திய அரசை நிமிஷா குடும்பம் சார்பில் முன்வைக்கப்பட்டுள்ள மனு கேட்டுக்கொண்டுள்ளது. உக்ரைனிய தலைநகர் கீவ் மீது ரஷ்யா கொடூரமான ட்ரோன் தாக்குதலை நடத்தியதில் 2 பேர் வரை கொல்லப்பட்டிருக்கின்றனர். ரஷ்ய படைகள் நடத்திய கொடூரமான ட்ரோன் தாக்குதலில் உக்ரைன் தலைநகர் கீவ் கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கின்றது. இந்த தாக்குதலில் குறைந்தது 2 பேர் உயிரிழந்ததுடன் 13 பேர் காயமடைந்துள்ளதாக உள்ளூர் அதிகாரிகள் தெரிவித்திருக்கின்றனர். உக்ரைன் தலைநகரில் உள்ள அதிகாரிகள் வெளியிட்டுள்ள அறிக்கையின்படி தாக்கப்பட்ட ட்ரோன்களின் சிதைவுகள் மத்திய செவ்சன்ஸ்கிவ்ஸ்கி மாவட்டத்தில் உள்ள ஒரு குடியிருப்பு கட்டடத்தின் கூரையில் விழுந்து நகரெங்கிலும் தீ விபத்துக்களை ஏற்படுத்தியிருக்கின்றன. ட்ரோன்கள் மற்றும் ஏவுகணைகள் கீவை குறிவைத்து 3 மணி நேரம் தாக்குதல் நடத்தியதால் குடியிருப்பாளர்கள் பெரும் சிரமத்துக்கு ஆளாகியிருக்கின்றனர். ரஷ்ய தாக்குதல் காரணமாக வான் பாதுகாப்பு அமைப்புகள் செயல்பட்டன மற்றும் குண்டுகள் வெடிக்கும் சத்தம் இரவு முழுவதும் எதிரொலித்திருக்கின்றன. செவ்வாய்க்கிழமை இரவு ரஷ்யாவின் மிகப்பெரிய வான்வழி தாக்குதலை தொடர்ந்து இந்த சமீபத்திய தாக்குதல் நடைபெற்றிருக்கின்றது. செவ்வாய்க்கிழமை நடந்த தாக்குதலில் 728 ட்ரோன்கள் மற்றும் 13 குரூஸ் அல்லது பாலிஸ்டிக் ஏவுகணைகள் நாடு முழுவதும் உள்ள பல்வேறு நகரங்களை தாக்கி பல அலைகளை ஏற்படுத்தியிருந்தன. வியாழன் அதிகாலையில் கீவின் இராணுவ நிர்வாகம் 6 நகர மாவட்டங்களில் ரஷ்ய ட்ரோன் தாக்குதலை உறுதிப்படுத்தியிருக்கின்றது. நிர்வாக தலைவர் டைமுர் டாசென்கோ ஒரு டெலிகிராம் பதிவில்
இந்த தாக்குதல்களின் விளைவாக குடியிருப்பு கட்டடங்கள், வாகனங்கள், கிடங்குகள், அலுவலகம் மற்றும் குடியிருப்பு அல்லாத கட்டடங்கள் எரிந்து கொண்டிருக்கின்றன என்று தெரிவித்திருக்கின்றார். கனடாவில் 2 பயிற்சி விமானங்கள் நடுவானில் மோதிக்கொண்டதில் கேரள இளைஞர் ஒருவர் உட்பட 2 பரிதாபமாக பலியாகியிருக்கின்றார்கள். கனடாவின் மணித்தோபாவில் அமைந்துள்ள விமான பயிற்சி பள்ளியில் பயின்று வந்துள்ளார் கேரளாவைச் சேர்ந்த ஸ்ரீஹரி சுகேஷ். செவ்வாயன்று விமான பயிற்சியில் ஈடுபட்டிருந்த சுகேஷ் சிறிய ரக விமானம் ஒன்றை இயக்கிக் கொண்டிருந்திருக்கின்றார். அப்பொழுது அதே பயிற்சி பள்ளியில் பயின்று வந்த சவன்னாமே எனும் கனடா நாட்டவரான மாணவியும் விமானத்தை தரையிறக்க முயற்சி செய்திருக்கின்றார். 2 பேரும் ஒருவரை ஒருவர் கவனிக்காமல் ஒரே நேரத்தில் தரையிறக்க முயல 2 விமானங்களும் ஒன்றுடன் ஒன்று மோதியிருக்கின்றன. மோதியதில் 2 விமானங்களும் தீப்பிடித்து எரிய விமானங்களில் பயணித்த சுகேஷ், சவன்னா ஆகிய இருவருமே பலியாகிவிட்டார்கள். அதிகாரிகள் இந்த துயர சம்பவம் தொடர்பாக விசாரணைகளை மேற்கொண்டு வருகிறார்கள். ஜூரிச் நகரில் 24 மணி நேரமும் ஆன்லைன் காவல்துறை சேவை வெற்றிகரமான சோதனைக்கு பிறகு அமுலுக்கு வந்திருக்கின்றது. சுவிட்சர்லாந்தின் ஜூரிச் நகரில் ஆன்லைன் காவல்துறை நிலையம் அதிகாரப்பூர்வமாக தொடங்கப்பட்டிருக்கின்றது. இது பொதுமக்கள் புகார்களை பதிவு செய்யவும் காவல்துறையிடம் ஆலோசனை பெறவும் உதவும் ஒரு புதுமையான டிஜிட்டல் சேவையாகும். இந்த திட்டம் 1 வருட கால வெற்றிகரமான சோதனைக்கு பிறகு தொடங்கப்பட்டிருக்கின்றது. இந்த சோதனை காலத்தில் பொதுமக்கள் மத்தியில் இதற்கு பெருகும் வரவேற்பு கிடைத்துள்ளதுடன் நேர்மறையான கருத்துக்களும் பெறப்பட்டிருக்கின்றன. இந்த சோதனை காலகட்டத்தில் சுமார் 2000 பேர் இந்த சேவையை பயன்படுத்தியிருக்கின்றனர். இதில் 1750க்கும் மேற்பட்ட புகார்கள் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றன. மேலும் 230 விசாரணைகள் வெற்றிகரமாக தீர்க்கப்பட்டிருக்கின்றன. டிஜிட்டல் தளத்திற்கான இந்த வலுவான தேவை காரணமாக சோதனை காலத்தின் பாதியிலேயே இந்த சேவை விரிவுபடுத்தப்பட்டிருக்கின்றது. ஜூரிச் நகர காவல்துறையும் இந்த திட்டத்தில் பிப்ரவரி 2025 இணைந்து கூடுதல் பணியாளர் ஆதரவை வழங்கியிருக்கின்றது. இந்த ஆன்லைன் காவல்துறை நிலையம் பொதுமக்கள் தங்கள் வீடுகளில் இருந்தபடியே எந்த நேரத்திலும் பகலிலோ அல்லது இரவிலோ பல்வேறு குற்றங்களை புகாரளிக்க உதவுகின்றது. குற்ற அறிக்கைகளை பதிவு செய்வதோடு மட்டுமல்லாமல் காவல்துறை தொடர்பான விஷயங்களில் வழிகாட்டுதல்களை நாடுபவர்களுக்கும் இந்த தளம் ஒரு மதிப்புமிக்க ஆதாரமாக விளங்குகின்றது. இந்த டிஜிட்டல் சேவையை நிரந்தரமாக செயல்படுத்துவது கண்டோன் முழுவதும் உள்ள வழக்கமான காவல் நிலையங்களில் எண்ணிக்கையை பாதிக்காது. இதன் மூலம் தேவைப்படும் போது பொதுமக்கள் நேரில் ஆதரவை பெறுவதை உறுதி செய்யப்பட்டிருக்கின்றமை குறிப்பிடத்தக்கது. அமெரிக்கா ஜனாதிபதி ட்ரம்ப் வெளியிட்ட சமூக ஊடக பதிவில் தாய்லாந்து, மியன்மார், வங்காளதேசம், தென்கொரியா மற்றும் ஜப்பான் உள்ளிட்ட 14 நாடுகள் மீது அமெரிக்கா புதிய வரி விதிப்புகளை அறிவித்திருக்கின்றது. இந்த வரி விதிப்புகள் வருகிற ஆகஸ்ட் மாதம் 1ஆம் தேதி முதல் நடைமுறைக்கு வரும் என தெரிவிக்கப்படுகின்றது. இதற்காக அந்தந்த நாடுகளுக்கு கடிதம் எழுதி அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது என தெரிவித்திருக்கின்றார். இந்த நிலையில் வெள்ளை மாளிகையில் செய்தியாளர்கள் சந்திப்பில் ட்ரம்ப் பேசும் பொழுது நாடுகளுக்கு வரி விதிப்பது பற்றிய கேள்விக்கு பதிலளித்து பேசியிருக்கின்றார். அவர் கூறும் பொழுது இங்கிலாந்துடனும் சீனாவுடனும் ஒப்பந்தம் ஏற்பட்டுவிட்டது, இந்தியாவுடன் ஒப்பந்தம் முடியக்கூடிய நிலையில் உள்ளது என குறிப்பிட்டுள்ளார். இதனால் புதிய வரி விதிப்புகளுக்கான நாடுகளின் பட்டியலில் இந்தியா இருக்காது என எதிர்பார்க்கப்படுகின்றது. இந்த நிலையில் அமெரிக்காவுடனான வர்த்தக ஒப்பந்தம் இறுதி செய்யப்படுவதற்காக அந்த நாட்டுடனான பேச்சுவார்த்தைக்கான முயற்சியில் இந்தியா காணப்படுகின்றது. இதனை வர்த்தகத்துறையின் சிறப்பு செயலாளர் ராஜேஷ் அகர்வால் இன்று உறுதிப்படுத்தியிருக்கின்றார். இந்தியா மற்றும் அமெரிக்காவுக்கான இருதரப்பு வர்த்தக ஒப்பந்தத்திற்கான தலைமை பேச்சுவார்த்தை நடத்துபவராகவும் அகர்வால் காணப்படுகின்றார். இந்தியா தரப்பில் இதுவரை 26 நாடுகளுடன் 14க்கும் மேற்பட்ட வெளிப்படையான வர்த்தக ஒப்பந்தங்கள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. இங்கிலாந்துடன் வர்த்தக ஒப்பந்தம் ஒன்று ஏற்படுத்தப்பட்டிருக்கின்றது. ஐரோப்பிய ஒன்றியத்துடனான வர்த்தக ஒப்பந்தம் ஒன்று முன்னேற்ற நிலையில் காணப்படுகின்றது. அமெரிக்காவுடனும் ஒப்பந்தம் இறுதி செய்வதற்கான பேச்சுவார்த்தைக்கான முயற்சி நடந்து வருகிறது என அவர் குறிப்பிட்டிருக்கின்றார். இதேபோன்று ஆஸ்திரேலியா மற்றும் ஐக்கிய அரபு அமீரகம் ஆகிய நாடுகளுடனான வர்த்தக ஒப்பந்தம் முடிவடைந்திருக்கின்றது. நியூசிலாந்துடன் வர்த்தக ஒப்பந்தத்திற்கான பேச்சுவார்த்தை நடைபெற்று வருகிறது என்றும் குறிப்பிட்டுள்ளார். சீனாவின் வடமேற்கே தியான்சூய் நகரில் செசி பெய்சின் என்ற பெயரில் அமைந்த தனியார் பள்ளிக்கூடம் ஒன்றில் குழந்தைகளுக்கான உணவில் உணவுப் பொருட்களுக்கு பதிலாக பெயின் கலந்த அதிர்ச்சி சம்பவம் நடைபெற்றுள்ளது. குழந்தைகளின் உணவு பார்ப்பதற்கு வண்ணமயத்தில் தோன்ற வேண்டும் என்பதற்காக சமையல் பணியாளர் இதனை செய்துள்ளார் என கூறப்படுகிறது. இதனால் பெயிண்டில் இருந்த காரியம் என்ற உலோகத்தின் அளவு அதிகரித்திருக்கின்றது. இதனால் இரத்தத்தில் அது கலந்து 200க்கும் மேற்பட்ட குழந்தைகள் கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கின்றனர்.
அவர்கள் சிகிச்சைகளுக்காக கொண்டு செல்லப்பட்டிருக்கின்றனர். மொத்தம் 251 மாணவ மாணவிகள் படிக்கும் இந்த பள்ளியில் 233 பேர் பாதிக்கப்பட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகி இருக்கின்றது. அவர்களில் 201 பேர் தொடர்ந்து சிகிச்சை பெற்று வருகின்றனர். இது நீண்டகால பாதிப்புகளை ஏற்படுத்துவதுடன் தொடர்ந்து தாக்கம் ஏற்படுத்தக்கூடிய ஒன்றாகும் என மருத்துவ மதிப்பீட்டிலிருந்து தெரிய வந்திருக்கின்றது. கடந்த 3 மாதங்களுக்கு மேலாக இதுபோன்று நடந்து வந்திருக்கக்கூடும் என உள்ளூர் ஊடகங்கள் செய்தி வெளியிட்டிருக்கின்றன. பள்ளி குழந்தைகளுக்கு காலை உணவாக வழங்கப்பட்ட கேக் மற்றும் மக்காச்சோளத்தில் செய்யப்பட்ட கார்ன் ரோல் ஆகியவற்றில் அதிக அளவிலான காரியம் கலந்திருப்பது தெரிய வந்திருக்கின்றது. இந்த விவகாரத்தில் தனியார் பள்ளி முதல்வர் உட்பட 8 பேர் கைது செய்யப்பட்டிருக்கின்றனர். சீனாவில் 2008ஆம் ஆண்டில் பால் பவுடரில் மெலமைன் என்ற ஆலை கழிவுப் பொருள் கலந்து அதனால் 6 குழந்தைகள் பலியான சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. 3 லட்சத்துக்கும் மேற்பட்டோர் அதனால் கடுமையாக பாதிக்கப்பட்டனர். இதனைத் தொடர்ந்து முக்கிய அதிகாரிகளை அதற்கு பொறுப்பேற்க செய்து அவர்களுக்கு சீனா மரண தண்டனையை பரிசாக அளித்தது. இந்த விவகாரத்தில் பள்ளியில் மாணவர்கள் சேர்க்கையை அதிகரிக்கவும் வருவாயை கூட்டவும் இதுபோன்ற வண்ணமய உணவை தயாரிக்க பள்ளி முதல்வர் மற்றும் பள்ளியின் உரிமையாளர் முடிவு செய்திருந்தது முதல் கட்ட விசாரணையிலிருந்து தெரிய வந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. தியான்ஸ்ரீ நகர போலீசார் தொடர்ந்து விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். செங்கடல் பகுதியில் சரக்கு கப்பல் மீது ஹவுத்திகள் தாக்குதல் நடத்தியதில் 4 கொல்லப்பட்டதுடன் ஊழியர்கள் கடத்தப்பட்டிருக்கின்றனர். செங்கடலில் ஏர்டன் சிட்டி சி என்ற சரக்கு கப்பலை ஹவுத்தி கிளர்ச்சியாளர்கள் மூழ்கடித்ததில் குறைந்தது 4 பேர் உயிரிழந்தனர் மற்றும் பல பணியாளர்கள் கடத்தப்பட்டிருக்கின்றனர். திங்கட்கிழமை பிற்பகலில் இந்த கப்பல் மீது தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கின்றது. அப்பொழுது ஆளில்லா விமானங்கள் மற்றும் அதிவேக படகுகளிலிருந்து ஏவப்பட்ட ராக்கெட் புரோபல்ட் கிரெனேடுகள் மூலம் தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கின்றது. இந்த பகுதியில் செயல்பட்டு வரும் ஐரோப்பிய ஒன்றிய கடற்படை கடலில் ஒரு நாளுக்கும் மேலாக தத்தளித்த 6 பேரை மீட்டுள்ளதாக தெரிவித்திருக்கின்றது. இருப்பினும் மேலும் 15 பணியாளர்களின் நிலை என்னவென்று இதுவரை தெரியவரவில்லை. ஏர்டன் சிட்டி சி கப்பலில் மொத்தம் 22 பணியாளர்கள் இருந்திருக்கின்றனர். இவர்களில் பெரும்பாலானோர் பிலிப்பைன்ஸ் நாட்டை சேர்ந்தவர்களாகும். இவர்களுடன் 3 பேர் கொண்ட பாதுகாப்பு குழுவும் இருந்திருக்கின்றது. கப்பல் மீதான தொடர் தாக்குதல் 2 நாட்களாக நீடித்த நிலையில் இறுதியாக புதன்கிழமை அன்று கப்பல் முற்றிலுமாக மூழ்கியிருக்கின்றது. இந்த சம்பவத்தை யெமனில் உள்ள அமெரிக்க தூதரகம் எக்ஸ் தளத்தில் கடுமையாக கண்டித்திருக்கின்றது. கடத்தப்பட்டவர்களை உடனடியாகவும் நிபந்தனையின்றியும் பாதுகாப்பாக விடுவிக்க வேண்டும் என்றும் தூதரகம் வலியுறுத்தி இருக்கின்றது.